அண்மை செய்தி. திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரி எதிரே அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில் 42 வீடுகள் தரைமட்டமாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த விபத்தில் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெடிச்சத்தம் கேட்டதால் அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். சிலிண்டர்கள் வெடித்து சிதறிய சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் வசித்து வரக்கூடியவர்கள் அச்சத்தில் உள்ளனர். அடுத்தடுத்து வெடித்த 9 சிலிண்டர்களால் பெரும் பரபரப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் விஜயன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விஜயன், இது பற்றிய அண்மை தகவல் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. அதாவது திருப்பூர் மாநகரம் எம்ஜிஆர் காலனி பகுதியில இருந்த லைன் வீடுகள்ல இன்னைக்கு மதியானம் அடுத்தடுத்த 9 சிலிண்டர்கள் வெடிச்சதுல 42 குடிசை வீடுகள் தரைமட்டமாயிருக்கு. இந்த தகவல் அறிஞ்சதும் சம்பவ இடத்திற்கு வந்த அந்த தீயணைப்பு துறையினுடைய 2 தீயணைப்பு வாகனங்களும் 10க்கும் மேற்பட்ட தனியார் தண்ணீர் லாரிகள் மூலம் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி அந்த தீயை அணைச்சாங்க. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதாவது திருப்பூர் மாநகரம் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் காலனி பகுதியில சாயாதேவி என்பவருக்கு சொந்தமான இடத்துலதான் 42 அந்த கூரை தகர கொட்டாய்கள் அமைத்து அந்த வீடுகளை வாடகைக்கு விட்டிருந்தாங்க. இதுல திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் பின்னலாடை நிறுவனத்திற்கு செல்லக்கூடிய அந்த பனியன் தொழிலாளர்களும் தங்களது குடும்பத்தோட தங்கி இங்க பணியாற்றிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு வழக்கம் போல அந்த தொழிலாளர்கள் எல்லாம் பணிக்கு சென்ற நிலையில மதிய நேரத்துல வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு சிலிண்டர்ல கசிவு ஏற்பட்டு அது தொடர்ந்து அங்க வெடி விபத்து ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்த நிலையில அடுத்தடுத்த 9 வீடுகள்ல இருந்த சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதுல அந்த லைன் வீடுகள்ல 42 தகர கொட்டைகள் வீடுகளும் தரைமட்டமானது. இந்த தீ விபத்துல வீட்டில் இருந்த அந்த பீரோ, கட்டிலு, சமையல் பாத்திரங்கள், ஆதார் அட்டைகள், கல்லூரி சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள், அதாவது தங்க நகைகள், 3 இருசக்கர வாகனங்கள் என அனைத்து பொருட்களும் இந்த தீ விபத்தில் எரிந்து சேதமடைந்தது. இந்த வெடி விபத்து விபத்தினுடைய சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கேட்டதால அருகில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த அந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்களையும் மற்றும் அந்த 10க்கும் மேற்பட்ட தனியார் தண்ணீர் லாரி உதவியோடு 30க்கும் மேற்பட்ட அந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி இந்த தீயை தற்போது அணைச்சிருக்கிறாங்க. அந்த தகவல் அறிந்து அந்த சம்பவ இடத்திற்கு பொதுமக்கள் அதிக அளவுல கூடியனால அவர்களை வடக்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணிகளை அங்க மேற்கொண்டாங்க. முற்றிலும் தீ அணைக்கப்பட்ட பின்னர் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது உடைமைகளை முற்றிலும் எரிந்தது சேதமடைந்தது பார்த்து அந்த பகுதி மக்கள் கதறி அழுகுறாங்க. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து வடக்கு காவல் நிலைய போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயன்.